அனைவருக்கும் அன்புடன் வணக்கங்கள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 45 பெரியாரை துணை கோடல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து குறள் 444வது குறளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். குறள் பார்க்கலாம் வாங்க. தம்மின் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் அப்படின்னா தம்மை காட்டிலும், தம்மை விடவும். பெரியார் அப்படின்னா பெருமையுடையவர். பெரியார்னா என்ன? பெருமையுடையவர். தமரா அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் தம்முடையவர், சுற்றமாக உடையவர், உறவினர். ஒழுகுதல் அப்படின்னா நடந்து கொள்ளல். வன்மையுள் அப்படின்னா வலிமையுள். வல்லமையுள் அப்படின்னா எல்லாவற்றிலும் அனைத்திலும். எல்லாம் அப்படின்னா அனைத்தும். வன்மையுள்னா வலிமையுள், வல்லமையுள். தலை அப்படின்னா முதன்மை, சிறந்தது. இதோடைய விளக்கம் பார்க்கலாம். தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தார் ஆகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்தது. தம்மை விட அறிவு முதலியவற்றால் பெரியவர் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். தம்மின் மிக்க அறிவுடையவர் தமக்கு தமராக ஒழுகுதல் வலியவனை எல்லாவற்றிலும் தலையான வலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மினும் பெரியவர் நம்மவராக நடப்பது எல்லா வன்மையிலும் ஏற்றமானது. அதாவது என்ன சொல்கிறாங்க, தம்மை விட யார் நம்மளை விட அதிகமாக அறிவாளியாக இருக்கிறாங்களோ அவங்க கூட நட்பு வைத்து கொள்ளுதல் அல்லது உறவாக கொள்ளுதல் அப்படிங்கிறது எல்லா வல்லமைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தை விடவும் சிறந்தது அப்படின்னு அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் சொல்லியிருக்காரு பாருங்க. தம்மின் பெரியார் தமர ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. நன்றி. நாளை மீண்டும் வேறு ஒரு திருக்குறளுடன் சந்திப்போம்.